முன்பு ஒரு காலத்தில் காஞ்சி நகரை சேர்ந்த வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள குருகுலத்தில் சீடன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு வெகு நாட்களாக காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. ஒரு நாள் குருவிடம் ஆசி பெற்றுக்கொண்டு கிளம்பினான். அப்பொழுது குரு, குழந்தாய், இதை நீ செல்லும் வழியில் என் நண்பன் ஒருவர் உள்ளார். அவரிடம் இந்த சுவடிகளை ஒப்படைத்துவிட்டு செல் என்றார். சீடனும் அதை வாங்கிக் கொண்டு புறப்பட்டான். இருட்டத் தொடங்கியது. திடீர் என்று ஒரு பெண் அந்த வழியில் வந்தாள். அவளிடம் பேசிக்கொண்டே சென்றான் அந்த இளைஞன். சிறிது நேரத்தில் குருவின் நண்பரின் ஆசிரமம் வந்தது. பெண், நான் உள்ளே வந்தால் குரு தவறாக நினைப்பார், எனவே தாங்கள் மட்டும் செல்லுங்கள் என்றாள். சீடனும் அவளை வெளியில் நிற்க வைத்துவிட்டு உள்ளே சென்றான். குருவிடம் சுவடிகளை ஒப்படைத்துவிட்டு கிளம்ப ஆயத்தமானன். குரு, மகனே, இந்த காடு பயங்கரமானது. இந்த இரவு வேளையில் இதை கடக்க வேண்டாம். நீ இங்கேயே தங்கிவிட்டு காலையில் புறப்படு என்றார். சீடன், ஐயா, நான் காலையில் நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு தாய் காமாட்சியை தரிசிக்க வேண்டும் என்றான். நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. என்னுடன் என் தோழி வந்துள்ளாள். அவளை வெளியில் நிற்க வைத்துவிட்டு உள்ளே வந்தேன் என்று அவளை காண்பித்தான். குரு அந்த பெண் இருந்த திசையை பார்த்தார். அங்கு ஒரு மோகினி பிசாசு நின்று கொண்டிருந்தது. குரு, அடப்பாவி, அது பெண்ணில்லையடா, அவள் ஒரு மோகினி பிசாசு. இந்த ஓலையில் உள்ள மந்திர சக்தி உன்னை காப்பாற்றியது என்று கூறினார். மேலும் குரு பேசினார். நீ தாயை சந்திக்க இவ்வளவு ஆவல் கொண்டிருக்கிறாய். எனில் நான் உனக்கு உதவி செய்கிறேன். இந்த துண்டை எடுத்துக்கொள். இதை எனது ஆசிரமத்தில் உள்ள தேவியின் சிலையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து உள்ளேன். எப்பொழுது அந்த மோகினி உன் அருகில் வருகிறாள் என்று தெரிகிறதோ அப்பொழுது தாயே, காமாட்சி காப்பாத்து என்று கூறி இதை தலைக்கு மேல் சுற்று என்று கூறினார். சீடனும் அதை வாங்கிக் கொண்டு புறப்பட்டான். மோகினி அருகில் வரும்பொழுது, எல்லாம் தாயே, காமாட்சி என்னை காப்பாற்று என்று கூறி அந்த துண்டை சுற்றுவான். அந்த மோகினி 10 அடி பறந்து சென்று விழுவாள். இவ்வாறே விடியகாலை 3 மணி அளவில் கோவிலை வந்து அடைந்தான். ஒரு காலை உள்ளே வைத்தவுடன் சீடன், நாம் தான் கோவிலுக்கு வந்துவிட்டோமே என்று நினைத்து அந்த துண்டை தூக்கி எறிந்தான். அவ்வளவுதான். மற்றொரு காலை அந்த மோகினி வந்து பிடித்து கொண்டாள். அவன், தாயே, காமாட்சி என்னை காப்பாற்று என்று அலறினான். அவள் விடுவதாக இல்லை. குழந்தை அழுவதை பார்த்து கொண்டு, தாய் சும்மா இருப்பாளா என்ன? தாய் அவனின் அழுகுரல் கேட்டு அங்கு வந்தாள். மோகினியிடம் அவனை விட கூறினாள். மோகினி மறுக்கவே மோகினியை வதைத்து அந்த இளைஞனுக்கு அருள் புரிந்தாள். கதை பிடித்து இருந்தால் ஓம் ஆதிபராசக்தி என்று கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.